So today's lecture is semiconductors. So what are semiconductors? So any idea about semiconductors? Semiconductors. So it has a conducting state between conductors as well as insulators. That's why they are called as semiconductors. So semiconductors are the material which has conductivity between the conductors and insulators. அப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க கனெக்டிவிட்டி ரேஞ்சிங் தான் நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா they are called as semiconductors. So if semiconductors are there, usually connect பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா resistive nature இருக்கும். So it has a resistivity, that is it is nothing but 10 to the power -5 to 10 to the power of -6. That is it has a range between insulator to conductor. So இப்போ கனெக்டடா இருக்கு அப்படின்னாக்கா ரெசிஸ்டிவிட்டி என்னவா இருக்குன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ கம்மியாக இருக்குன்றதுனால தான் இட் ஹேஸ் அ நெகட்டிவ் வேல்யூ. இன்சுலேட்டிங்காக இருந்தனாக்கா இட் வில் ரெசிஸ்ட் மோர். அப்போ ரெசிஸ்ட் மோர் அப்படின்னும் போது இட் ஹேஸ் பாசிட்டிவ் வேல்யூ. தட் இஸ் த பேஸ் ஐடியா ஆஃப் திஸ் ஃபேக்டர். ஓகே, ஸோ சிமிலர்லி அப்போ கண்டக்டிவிட்டி இருக்கு உங்களுக்கு. வாட் இஸ் கண்டக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ இட் இஸ் 10 to the power 5 to 10 to the power of -6. ஓகே, ஸோ அப்போ அதோட வேல்யூ அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க. -2 +2 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் வில் பி மைனஸ். அண்ட் நெக்ஸ்ட் இட்ஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது அப்படின்னும் போது உங்களுக்கு ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகுதுனாக்கா டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த டிக்ரிமெண்ட் லாஜிக்கை தான் அதோடைய வேரியேஷன் தான் உங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவா இருக்கு. வாட் டஸ் இட் மீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா whenever temperature increases, resistivity increases. That happens in case of conductors. அப்போ இங்க வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது வந்து ஒரு டிகிரிக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அப்போ வந்து உங்களுக்கு டிக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னும் போது நீங்க டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? That is per degree Celsius difference எடுத்தீங்கன்னாக்கா you'll be getting the value as negative. So it has negative temperature coefficient of resistance. So next thing is examples. So what are examples for semiconductors? Nothing but elementary form என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா silicon and then இன்னொன்று என்ன இருக்குனாக்கா germanium is there. So this is an elementary form of a semiconductor. So next thing is compounds. என்னென்னலாம் compounds இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா gallium arsenide, cadmium sulfide and then indium phosphide. These three are basic examples. That is semiconductor exists in the compound form. So these two are semiconductors exist in the elemental form. Okay. So this is a very important question. So first what are semiconductor? Next one என்னன்னாக்கா semiconductor எதுக்கு first of all? Why we need semiconductors? Why we are supposed to interest to study about semiconductors அப்படின்னு பார்ப்போம். So next எதுக்கு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா semiconductors can conduct electricity under preferable conditions or some circumstance. So this unique property which makes it excellent material to conduct electricity in a controlled manner as required. அதாவது ஒரு கண்டக்டர் இருக்கு அப்படின்னாக்கா அது கரண்ட் ஃப்ளோ ஆகும். It will conduct. அவ்வளவுதான். நம்மளால அந்த கண்டக்டிவிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. But we can, this is the main word, we can control conductivity in case of semiconductors. அப்ப நம்ம இந்த கண்ட்ரோலிங் நேச்சருக்காக தான் we are using the concept called what அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா semiconductor அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். Okay. So next point is also it has some other unique properties. One என்ன பார்த்தீங்கன்னா it will consume low power. அதே மாதிரி size is said to be small as that of compared to conductors. அதே மாதிரி operate in a low voltage, high voltage operations இருக்கு. நம்ம வீட்லயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா voltage operations பார்த்தீங்கன்னா 240 volt கிட்ட இருக்கும். 220 to 240 volt கிட்ட இருக்கும். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 volt இந்த மாதிரி என்ன ரேஞ்சிங் உங்களுக்கு ஆப்ரேட் ஆகுறதுனால ஸோ இட் இஸ் சைட் டு பி ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் ஸோ அண்ட் தென் நமக்கு வந்து லாங் டைம் யூசேஜ் இருக்கும் அண்ட் தென் இட் இஸ் சைட் டு பி ஹை ரிலையபிலிட்டி வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் எனர்ஜி பேண்ட் கேப்ஸ். ஸோ செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு படிக்கும்போது சப்போஸ் டு இன்ட்ரெஸ்ட் ஸ்டடி பேண்ட் கேப்ஸ். முதல்ல நம்ம பேண்ட் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுப்போம். இட் இஸ் நியூ டாபிக் விச் கம்ஸ் அண்டர் திஸ் செமிகண்டக்டர்ஸ் டாபிக். ஓகே, ஸோ வாட் ஆர் பேண்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். தட் இஸ் the electron and atom are present in different energy levels. Okay, so we usually know that நமக்கு S, P, D and F subshells இருக்கும். ஒவ்வொரு subshellலையும் electrons வந்து உங்களுக்கு வந்து that is they will present and they will revolve around the element. Okay, அப்போ ஒவ்வொரு subshellum that is subshells எல்லா energy levels உங்களுக்கு என்ன ஆகும்னா merge up ஆயிட்டு it will forms a band. That is a given thing is there. The electron and an atom are present in different energy levels. When we try to assemble a lattice of solid, that is ஒரு ஆட்டம்ல இருந்து நம்ம ஒரு group of atom கொண்டு வரும்போது that is assembling lattice of solid. ஒரு solid நீங்க மேக் பண்ணும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா n number of atoms will be there. Of course n number of atoms will be there. Then each level of the atom must splits. அதாவது ஒவ்வொரு respective levels வந்து split ஆகி they will combine. பாருங்க split ஆகிட்டு and then splitting up of the shapes and tightly packed energy level forms energy band. அதாவது
ரெஸ்பெக்டிவ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஆட்டம்ஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆட்டம்ல இருக்க s ஆர்பிட்டால்லாம் தனியாக ஸ்பிட் ஆகிட்டு, ஒவ்வொரு ஆட்டம்ல இருக்க p ஆர்பிட்டால் தனியாக ஸ்பிட் ஆகும், ஒவ்வொரு ஆட்டம்ல இருக்க d ஆர்பிட்டால் தனியாக ஸ்பிட் ஆகும், அண்ட் தென் f. இது எல்லாமே ஒன்னா ரெஸ்பெக்டிவா ஜாயின் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பேண்டா ஃபார்ம் ஆகும். அண்ட் திஸ் பேண்ட் இஸ் கால்ட் அஸ் வாட் பார்த்தீங்கன்னா எனர்ஜி பேண்ட்ஸ் இன் சாலிட். இதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, and then it has some properties. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in a free atom the energies of an electron can have only some definite values. Okay, so free electrons ஓட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் இருக்கும். that is in case of bands. அதே போல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, if atom belongs to a crystal then energy levels are modified. அட்டாமிக் லெவலுக்கும் கிறிஸ்டலைன் லெவலுக்கும் அந்த எனர்ஜி வேரியேஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். தட் இஸ் திங். அது இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணுங்க, நான் என்னன்னு சொல்றேன். ஓகே, so this modification is not appreciable in such a case. Energy levels of an electron in the inner shell, that is completely filled. இதை நீங்க வந்து completely filled ஸ்டேட்ல வந்து பார்க்க முடியாது. அப்ப நீங்க எங்க அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா outermost state, that is called as valence state. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து S, P, D, F இப்படி இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காப்பர் அப்படின்னு எடுத்துட்டாக்கா இட்ஸ் valence shell will be 4s. ஏன்னா காப்பருக்கு வந்து 29 வரும். ஸோ இட் இஸ் 4s1 3d10. அப்போ வந்து எங்க வரும் பாத்தீங்கன்னா 4s will be the valence state. அப்போ நீங்க எங்க பார்க்க முடியும்னா கம்ப்ளீட் ஃபில் ஸ்டேட்ல வந்து பார்க்க முடியாது, இன்னர் ஷெல்ஸ் வந்து பார்க்க முடியாது. அப்போ தட் இஸ் வேக்கன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வேலன்ஸ் அப்படின்றது வந்து அவுட்டர் ஷெல்ல தான் நம்ம இதை அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட், பட் இன் outermost shell the modification is appreciable because the electrons are shared by many neighboring atoms. That is we can observe this effect in the neighboring things in outermost shells. Okay, so due to this influence of high electric field between the core of the atoms and the shared electron, energy levels are split up and spread out, forming the energy bands. அப்போ உள்ள இருக்க அந்த இம்பாக்டோட அட்ராக்ஷனால அவுட்டர்ல வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியா இருக்கு, அவுட்டர் மோஸ்ட் லெவல்ஸ் ஸ்பிட் ஆயிடும் உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா ஜாயின் ஆயிடும். அப்போ அந்த ஜாயின் ஆகுறது தான் உங்களுக்கு என்னது, இட் இஸ் கால்ட் அஸ் பேண்ட்ஸ். ஓகே, so how energy bands are formed? இது வந்து diagrammatic representation. இது பாருங்க. Okay, so this is nothing but interatomic space-க்கும் நம்மளோட எனர்ஜிக்கு நடுவில் இருக்க கிராஃபிக்கல் மாடல். இப்போ இந்த கிராஃபிக்கல் மாடல்ல you just visualize this. We know that this is 1s 2s இந்த மாதிரி நமக்கு தெரியும் அந்த வேரியேஷன்ஸ். we will mark it as respective. நமக்கு எலக்ட்ரான்ஸ் தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து பிரசன்ட் ஆகுது. ஓகே, so next visualize the thing. So this is 1s and this is 2s 2p 3s and then this is said to be a 3p state. The next என்ன ஆகுது பாருங்க, these are said to be inner core, that is ion of core state, that is which is present interior. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா they are present outside. Okay, see this. இந்த உள்ள இருக்கிறதுலாம் அந்த ஸ்பிளிட்டிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த லெவல்ஸோட ஸ்பிளிட்டிங்ல வந்து என்னன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. பட் இன்னர் ஸ்டேட்ல ஸ்பிளிட்டிங்ஸ் ஆர் மோர் and these splittings this is for only one element. அப்போ நிறைய எலிமெண்ட்ஸ் சேரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்பிளிட்டிங் எல்லாமே ஒன்னா ஜாயின் அப் ஆகும், merge up ஆயிடும். பாருங்க, merge up ஆகிறதோட இம்பாக்ட் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா it forms a band. That band இது வந்து outermost band, so it is called as valence band. அந்த பேண்டுக்கு நெக்ஸ்ட் இருக்க லெவல்ல நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னாக்கா கண்டக்டிங் ஸ்டேட். ஏன்னா வேலன்ஸ் ஷெல்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆனா இட் ஸ்டார்ட்ஸ் கண்டக்டிங், ரைட்? அப்போ இது என்ன ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா it is called as கண்டக்டிங் ஸ்டேட். அப்போ அந்த வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கு நடுவில் இருக்க எனர்ஜி கேப் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னாக்கா it is called as what? Forbidden energy gap. The topic is valence band and conduction band. இப்போ நம்ம ஆல்ரெடி பேண்ட்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தோம். தட் இஸ் outermost levels எல்லாமே உங்களுக்கு ஸ்பிளிட் ஆயிட்டு it forms a group of levels. That group of level is called a band. அதுல பேண்ட்ல வேலன்ஸ் பேண்ட் என்ன, கண்டக்ஷன் பேண்ட் என்னன்னு பாருங்க. So valence band. So valence and conduction band are the two different levels separated by a certain amount of energy. So this is first two different levels அப்படின்னு தெரிஞ்சுங்களா. That is then we can know what is valence band. Okay, so the main difference between them is said to be valence band specifies the energy level of electron present in the valence shell of an atomic structure. அப்போ ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் உடைய வேலன்ஸ், அதாவது தட் இஸ் நத்திங் பட் வாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் தட் வேலன்ஸ் ஷெல். தட் அந்த லெவலில் தான் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் கால்ட் அஸ் வாட்? சிம்பிளி வேலன்ஸ் பேண்ட். அதுக்கப்புறம் கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்றது என்னன்னு பாருங்க. ஸோ கண்டக்ஷன் பேண்ட் ஹோல்ஸ் தட் எலக்ட்ரான்ஸ் தட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்ஷன். அப்போ எந்தெந்த எலக்ட்ரான்ஸ் தான் வந்து கண்டக்டிங் ஸ்டேட்டுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கோ அந்த எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி எக்ஸ்பிரஸ் பண்ற பேண்டுக்கு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் வாட்? கண்டக்ஷன் பேண்ட். வாட் எவர் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் த வேலன்ஸ் ஷெல் அந்த எனர்ஜி எக்ஸ்பிரஸ் பண்ற பேண்ட் வந்து பேண்ட் இஸ் நத்திங் பட் a group of levels merges and forms a respective energy state. Okay, that is nothing but band. அந்த பேண்ட்ல எனர்ஜி இங்க வந்து வேலன்ஸ் அப்படின்றது எனர்ஜி பேண்ட். What is that?
that is different actually. YDSC, right? அது வேணும். சரி, ஓகே. இங்க அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தட் இஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காப்பர்ல எடுத்துக்கலாமா? காப்பர்ல எடுத்துக்கலாம்ல. காப்பர்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து 1 தான் இருக்கும். 4s1 தான் இருக்கும். தட் 1 will be a valence and as well as conducting electron. பட் இங்க வேலன்ஸ் எலக்ட்ரான்ன்றது சில ஸ்டேட்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பட் அந்த நிறைய எலக்ட்ரான்ஸ் யார் வந்து கண்டக்ட் பண்றாங்க, எத்தனை எலக்ட்ரான்ஸ் கண்டக்ட் ஆகுதோ அந்த கண்டக்டிங் எலக்ட்ரான்ஸோட பேண்ட் வந்து கண்டக்டிங் பேண்ட் அப்படின்ட்டோம், கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்ட்டோம். எல்லா எலக்ட்ரான்ஸ், அதாவது வேலன்ஸ் ஸ்டேட்ல இருக்க எல்லா எலக்ட்ரான்ஸோடைய எனர்ஜி லெவல கம்பைலர் நம்ம என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் கால்ட் as வேலன்ஸ் பேண்ட். ஓகே, ஸோ தீஸ் டூ இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் a conduction and valence band. நெக்ஸ்ட் ஃபார்பிடன் எனர்ஜி கேப். நம்ம அந்த டயக்ராம்ல ஒன்று பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருந்தது, சின்னதாக ஒரு கேப் இருந்தது. அந்த கேப் அப்படின்றத என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்பிடன் ஹிடன் அப்படின்னா. ஸோ ஃபார்பிடன் எனர்ஜி கேப் இஸ் ஆல்சோ known as band gap, refers to as a difference between top energy level, that is called as valence band, and then bottom energy level அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு. ஸோ இந்த டாப் அண்ட் பாட்டம் எனர்ஜி லெவல்ஸ், இந்த நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்பிடன் எனர்ஜி கேப். ஸோ நம்ம அந்த எலிமெண்டரி ஃபார்ம்ல 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். ஒன்று சைடிபி சிலிக்கான், another சைடிபி ஜெர்மானியம். அப்போ அந்த சிலிக்கானுக்கு ஃபார்பிடன் எனர்ஜி கேப் என்ன, ஜெர்மானியமுக்கு ஃபார்பிடன் எனர்ஜி கேப், ரெஸ்பெக்டிவ் எனர்ஜி கேப்ஸ் ஹேவ் டு பி ரிமெம்பர். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் எனர்ஜி கேப் ஆஃப் மெட்டல்ஸ், அதாவது எனர்ஜி பேண்ட் கேப் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் தென் செமிகண்டக்டர். எல்லாருக்குமே வந்து அந்த எனர்ஜி பேண்ட் கேப்ஸ் வந்து எப்படி இருக்கு in a diagrammatic form. Okay, so these 3 diagrams represents the energy band gap. அதாவது conductors பாத்தீங்கன்னா valence band க்கு conduction band க்கு there is no gap. That's why we can easily, once potential is applied, electrons are usually transferred to the conduction band. Okay, that is which means conduction bandல electrons வந்து என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய electrons இருக்கும் அப்படின்னு. அப்படியே நீங்க இங்க செமிகண்டக்டர்ஸ் வந்தீங்கன்னாக்கா இந்த கண்டக்டிங், அதாவது நம்ம செமிகண்டக்டர்ஸ் வரும், ரெண்டாவது வரும், லாஸ்ட் வரும். இப்போ இந்த செமிகண்டக்டர்ஸ் போங்க, சாரி இன்சுலேட்டர்ஸ் போங்க. இன்சுலேட்டர்ஸ் போனீங்கன்னா வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் கேப் என்னவா இருக்கு, வைடரா இருக்கு. அப்போ இங்க நம்ம எலக்ட்ரான் இங்க டிரான்ஸ்மிட் பண்றது வெரி டிஃபிகல்ட். தட் இஸ் அப்போ நோ கண்டக்ஷன் எலக்ட்ரான், ஸோ தட் இஸ் நோ கண்டக்ஷன். தட்ஸ் வை பேசிக் ஐடியா. அதே மாதிரி செமிகண்டக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டுக்கும் மிடில் இருக்கும். ஸோ தட் வை இட் ஹேஸ் a மினிமம் எனர்ஜி கேப். அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்னா சம் அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் கொடுத்தாலே உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ண வைக்க முடியும். தட் இஸ் we can able to conduct. So this is the basic diagram for conductor, insulator and then semiconductor control. So next topic is charge carriers in semiconductors. Semiconductorல என்னென்ன சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் holes and electrons. So we have learning about a new concept called holes. Electrons நமக்கு தெரியும், it is nothing but a negative charge responsible for conduction. Now, what are holes? So there are 2 types of charge carriers. That is responsible for the flow of current in the semiconductor. So we have to remember this term, that is flow of current in the semiconductors. Okay, so there are holes அப்படின்றது further என்னன்னு பார்க்கலாம். Just understand the thing. Okay, so holes are positively charged electric charge carriers, whereas electrons are the negatively charged particles. Okay, both electrons and holes are equal in magnitude but opposite in direction. Actually வந்து hole அப்படின்றது வந்து இப்போ இங்க எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த எலக்ட்ரான் வந்து மூவ் ஆனதுக்கு அப்புறம் இங்க ஒரு வேகன்சி வந்து கிரியேட் ஆகும் இந்த இடத்துல. அந்த வேகன்சியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னாக்கா will be representing as hole. அப்போ டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is nothing but where is that thing positive charge. Okay, டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான் யூசுவலா நம்ம என்ன சொல்லுவோம்னா it is nothing but positively charged. அந்த வேரியேஷன் தான் அங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, பாசிட்ரான் இஸ் டிஃபரெண்ட். தட் ஆஃப் இங்க மாஸ் ஃபேக்டர்லாம் வராது.